யாரெல்லாம் நீங்கள் வயநாடு வரணும்னு நினச்சிங்களோ அந்த பந்திப்பூர் வழியாக வாங்க. அதுவும் நீங்கள் ஏர்லி மார்னிங் டைமிங்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். அங்கே பாரு, யானை பாரு, உள்ள கிட்ட இருக்கு பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு ஒரு சூப்பரான பிளானோட கிளம்பிட்டோம். ஃபுல் பார்ட்டி தான். கிளம்பிட்டோம். எல்லாம் ரெடியா? ட்ரிப்புக்கு ரெடியா? தேங்காவோட மச்சான். இங்கே டெம்போக்கு வெயிட் பண்ணுறோம். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்போ ட்ராவலரில் போகிறோம். ஸோ எல்லாம் ரெடி. இது கிடையாது, இது கவர்மெண்ட் பஸ்ஸு. நம்ம புக் பண்ண ப்ரைவேட் டெம்போ. கைஸ் எல்லாம் ரெடியா? ஓடு. இதான் நம்ம போகிற வண்டி. நல்லா பார்த்துக்கோங்க. வாங்க. ஹாய் ஹாய் ஹாய், எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. வணக்கம். ஹாய். எல்லாம் ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டு ட்ரிப்பு கிளம்பிட்டோம். இனிமேல் ஃபுல் ஃபன் தான். ஸோ காஞ்சிபுரம் ரூட்லாம் போகிறோம். எங்கே போகிறோம்னா வயநாடு போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி டீ பிரேக். ஸோ இங்கேயே லைட்டாக டின்னர் சாப்பிடாதவங்க சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பார்த்தீங்கன்னா அட்டஸ்ட் வச்சு போக வேண்டியதுதான். படத்தை போட்டாச்சு, பார்த்துட்டு தூங்க எல்லாரும். டீ குடிக்கிற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா மேகிலாம் சாப்பிட்டு பிரேக் கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எங்கேயும் நிறுத்த போகிறதில்ல. டிரைவருக்கு தேவைன்னா மட்டும் தான் நிறுத்த போகிறோம். இதோட ஏர்லி மார்னிங் டீக்கு மட்டும்தான். அப்போ தான் நம்ம டெஸ்டினேஷன் சீக்கிரமாக ரீச் ஆக முடியும். ஹலோ கைஸ், இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மண்டியான்ற இடத்துல இருக்கோம், கர்நாடகாவில். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்டன்ஸ் வந்து ரெசார்ட்டுக்கு வந்து ஸோ வயநாடு போகிறதுக்கு வந்து எப்படியும் ஒரு 4 hours ஆகும். ஒரு 186 kilometers. ஸோ டீ குடிக்கிறதுக்காக இங்கே நிப்பாட்டியிருக்கோம். பயங்கர சில்லுன்னு இருக்குது. கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 16 degrees காட்டுது. மார்னிங்கே இவ்வளோ குளிராக இருக்குது. ஸோ நைட்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா வயநாட்டில் எப்படியும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 to 13 degree இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் நம்ம மக்களோட டீ பிரேக் அசம்பிள் ஆகிருக்கோம். என்ன சுதாகர் ப்ரோ, டீ குடிச்சிட்டிங்களா? எப்படின்னு காட்டுறீங்க பாலா ப்ரோ? ஃப்ரெஷ் மார்னிங். மயூர் குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். என்ன நிவி, நல்லா தூக்கமா? போடு. என்ன மச்சான்? அதான் பெரிய டாஸ்க்கு. அதான் நானும் நடுவில் ஏஞ்சி பார்த்தேன், நீ டிரைவரோட பேசிட்டே வந்துட்டு இருந்தேன். அதான் சும்மா இந்த தூக்க கலந்து அப்படிதான் பேசுவான். பொங்கல் டேஸ்ட் பண்ணுங்க, வடை டேஸ்ட் பண்ணுங்க, சாப்பிடுங்க. பாலாபுரோ அப்படின்னு சொல்லுங்க. பொங்கலா அது ஒரு மாதிரி இருக்கு, மோர் குழம்பு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கர்நாடகா ஸ்டைல் பொங்கல் மச்சான், சாப்பிடு. நம்ம ஊர் பொங்கலுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆக்சுவலாக பிளான் படி பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் ரூட் வழியாக வரணும்னு தான் பிளானு. ஸோ பசங்களாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எதாவது அனிமல்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 hours later
நஞ்சன்குடுன்ற இடத்துல தான் இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130 கிலோமீட்டர்ஸ். இப்போ நம்ம வந்திருக்க ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா ராசமான வெஜ் கோட் இருக்கு. டிஃபனு எப்படி இருந்துச்சு? நீ டிஃபன் எப்படி இருந்துச்சு? வேற லெவலா? எல்லாருக்கும் பிடிச்சதா டிஃபனு? ஓகே, நல்லா சாப்பிட்டீங்களா? நோ லஞ்ச், யாருக்கும் லஞ்ச் கிடையாது இதோட. ஆமாம் 5 டீ சொன்னோம், 2 காஃபி. நல்லா இருந்துச்சு டிஃபன் எல்லாமே சூப்பராக இல்லை? அதுலேயும் அந்த மைசூர் மசாலா தோசை வந்து அல்டிமேட். சரி கிளம்புவோமா? கரெக்டாக இருக்கும். இதோட நேராக வயநாடு தான். இதோட நேராக வயநாடு தான். இப்படி சொல்லி சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் இறக்கிட்டு. 1 hour later. பந்திப்பூர் ரோடு வந்தாச்சு. ஸோ நம்ம லக்கியாக அதை அனிமல் ஸ்பாட் பண்ணுவோமான்னு பார்க்கலாம். ஸோ எல்லாம் வேண்டிக்கோங்க, ஏதாவது ஒரு அனிமல் இருக்கணும்னு. இங்கே இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோடு. எப்போ இந்த ரோட்டில் வந்தாலும் ஏதாவது ஒரு அனிமலை பார்த்துருவேன். லாஸ்ட் 2 தடவை வந்திருந்தேன். 2 தடவையும் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் ஸ்பாட் பண்ணேன். இந்த தடவை நமக்கு லக் இருக்கா, அதை பார்ப்போமான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் இன்டீரியரா போக போக வரும்லண்ணா. ஏய் எல்லாம் ரோட பாத்துட்டு வாங்கப்பா, பேசிட்டே வராங்க. ஐஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, நம்ம அப்படியே ஸ்லோமோவில் போட்டு. ஏ அங்க பாரு எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லுவேன், உஷாரா இருங்க. ஆமா ஆமா, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். தத்துவம் எலிஃபென்ட்டை பார்த்தா பயடாம வருவியா? சகனா நீ பயப்படுவியா எலிஃபென்ட்டை பார்த்தா? பயட மாட்டியா? பயட மாட்டியா? செக் பண்ணுவேன் யாரை பயப்படுறீங்கன்னு. எலிஃபென்ட்னா உனக்கு பயமா இல்லையா? செல்லம் உனக்கு பயமா இல்லையா எலிஃபென்ட்னா? நீ தைரியமா பாப்பியா? கை கொடு. வெரி குட், பிரேவ் கேர்ள். இது ஷேக் பண்ணாதீங்க. ஸோ நம்மளோட 3வது பயணமும் வெற்றி. ஆல்ரெடி 2 தடவை வந்தப்போ யானை பார்த்தோம், 3வது தடவை வந்தோம், 3வது தடவை யானை பார்த்தோம். ஸோ எப்பப்பெல்லாம் இந்த ரோட்ல வரமோ அப்பப்பெல்லாம் யானை பார்ப்போம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்து பார்த்தியா, என்ஜாய் பண்ணியா? சூப்பரா. இப்போ சரியான ரூட் இது. யாரெல்லாம் நீங்கள் வயநாடு வரணும்னு நினச்சிங்களோ அந்த பந்திப்பூர் வழியாக வாங்க. அதுவும் நீங்கள் ஏர்லி மார்னிங் டைமிங்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க ஏரியா. ஏய் அங்கே பாரு, யானை பாரு, ஃபுல்லாக கிட்ட இருக்கு பாரு. வா வா வா, இங்க பாரு, இங்க பாரு, லெஃப்ட்ல பாருங்க, லெஃப்ட்ல பாரு, அங்க பாரு. ஏய் கவிஷ் இங்க பாருறான். நிறுத்துங்க ப்ரோ, ஒரே நிமிஷம் நிறுத்துங்க. பாத்தீங்களா ஃபுல் டியர் கிரவுடு. ஓகே சூப்பர். நம்ம வந்து எலிஃபென்ட் பார்த்துட்டோம், டீர் பார்த்துட்டோம். அடுத்து என்ன அனிமல் வேணும்? டைகர் வரணும். டைகர் வருமா? டைகர் வரது டவுட் தான், பட் டைகர் வரணும்னு வேண்டிக்கும். ஓகேவா? லக் இருக்கா நம்ம டைகர் பார்க்கலாம். ஓகே டன். புலி வருமா வருமா என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். கரடி கூட டவுட் தான். யானை முகாம், எலிஃபென்ட் கேம்ப். ஓகே ஓகே. ஸோ இது வந்து அந்த காட்டு யானைலாம் வந்தால் விரட்டுறதுக்காக வச்சிருப்பாங்களா, கும்கி யானை. இப்போ தத்து நம்ம அடுத்து எங்கே போகிறோம் தெரியுமா? மசனகுடி போகிறோம். மசனகுடி போயிட்டு அங்கே ஒரு விசிட் பார்த்துட்டு
அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ரெசார்ட் தான். ஓகேவா? சொல்லு. யானை பார்த்தோம், அதுக்கப்புறம் 2 மான் பார்த்தோம், சரி. அதுக்கப்புறம் பீகாக் பார்த்தோம். பீகாக் பார்த்தோம். அந்த 3 இட்லி பார்த்தோம் நாங்க. சரி, 3மே பார்த்தோமா? அடுத்து வந்து மசனகுடி போகிறோம். அங்கே எதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? சரி, ஓகே. மசனகுடினா அது அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. இதே மாதிரி அது ஒரு ஃபாரஸ்ட். அதை பார்த்துட்டு நம்ம ரெசார்ட் போகலாம். ஓகே? சரி, இன்னைக்கு ஆட்டை கிளம்புறோம். பாய். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மசனகுடி போகிற பிளானே கிடையாது. ஸோ பந்திப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம எலிஃபென்ட்ஸ் பார்த்தோன்னே ஸோ எல்லோரும் மசனகுடியும் போய் பார்த்துட்டு போகலாம், அந்த பக்கமும் ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த மசனகுடி எண்ட் வரைக்கும் போயிட்டு அங்கே அந்த இபி ஒர்க்கர்ஸ்லாம் தங்குற குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் ஆக வேண்டியதான். போன ரூட்லேயே தான் ரிட்டன் ஆக போகிறோம். இபி ஒர்க்கர்ஸோட குவார்ட்டர்ஸ் இது தான். இவங்கெல்லாம் எப்படி இந்த இபி வந்து எங்கள் ஊட்டியில் இருக்கா இல்லை இங்கே மேலே? இது மேலே மசனகுடி அந்த இதுலேயே. ஓகே ஓகே ஓகே. பவர் ஹவுஸ் அதோட குவார்ட்டர்ஸ் தான். அமைதியான வாழ்க்கை அவங்களுக்குலாம். குரங்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காட்டு யானை பார்த்தோம். எப்படி நிற்கிறான் பாருங்கள் கொம்பன், சும்மா மாசா. மசனகுடிலாம் பார்த்துட்டு வந்ததுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ எங்கே இருக்கோம்னா கூடலூர் வந்திருக்கோம், லஞ்சுக்கு வந்திருக்கோம். டர்ஃபா? மணி பார்த்தீங்கன்னா இப்போ 2:20 ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. டர்ஃப் தீம்டு ரெஸ்டாரண்ட் இது. ஸோ இதுக்கு மேலே லேட் ஆச்சுன்னா நமக்கு லஞ்சும் கிடைக்காது. இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நேராக நம்ம ரெசார்ட் போக வேண்டியதான். இப்படி தான் நானும் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கேன், ஸ்ட்ரைட்டாக ரெசார்ட்டுன்னு. ஆனால் இன்னும் போகல. இதுக்கு மேலே எத்தனை மணிக்கு போக போகிறோன்னு தெரில, அங்கே போய் என்ன கூத்து பண்ண போகிறோன்னு தெரில. ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் பார்ட் 2 வீடியோக்கு வெயிட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.